வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்றைக்கு நாம் காண இருப்பது சிவகீதை, அத்தியாயம் 14. ராமர் சிவபெருமானிடம் கேட்கிறார், பகவானே, உமது உருவமானது சச்சிதானந்த வடிவமாகவும் காரியம் அற்றதாகவும் சாந்திமயமானதாகவும் குற்றமற்றதாகவும் சேர்க்கையற்றதாகவும் எந்த கடமையும் மற்றதாகவும் மனம் வாக்குகளுக்கு எட்டாததாகவும் எதிலும் உள்ளதாகவும் எங்கும் வியாபித்துள்ளதாகவும் ஆத்மாவாகவும் காணப்படுகின்றது. தங்களது இந்த பிரம்மஸ்வரூபம் ஆத்மவித்தை, தவம் இவற்றின் மூலப்பொருளாகவும் உருவமற்றும் ஆனால் சகலமானவற்றின் உருவத்துக்கு உள்ளும் இருப்பதும் காரணங்களுக்கு காரணமானதுமாகவும் உள்ளது. காண இயலாததாகவும் அறிய இயலாததுமான அதை எவ்வாறுதான் அறிய முடியும்? சங்கரரே, இதற்கு வழி தெரியாதவனாக இருக்கின்றேன், ஆதலால் தெரிவற்று இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதற்கு சிவபெருமான் பதிலளிக்கின்றார், பெரும் தோழனாகிய ராமா, அதற்கான வழியைச் சொல்கிறேன், கேட்பீராக. பொய்யாக காணப்படும் காணல் நீர் போன்ற நியாயத்தை கொண்டு சகுனோபாசனை முதலியவைகளைச் செய்து சித்தத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இங்கு சகுனோபாசனை, அதாவது சகுன உபாசனை என்பது விக்கிரகங்களில் கடவுளை தியானித்து பூஜைகளை செய்வது. காணல் நீர் என்பது வெறும் தோற்றம்தான், உண்மை அல்ல. மணலில் சூரிய ஒளி பட்டு தூரத்திலிருந்து பார்க்கும்போது தண்ணீர் இருப்பது போன்றே தோற்றமளிக்கும். நாம் அருந்தி தாகம் தீர்த்து கொள்ள உதவாவிட்டாலும் பார்வைக்கு காணல் நீர் தெரியும். அதுபோல விக்கிரக ஆராதனை முழுமையான ஞானத்தை கொடுக்காவிட்டாலும் மனதை ஒருமுகப்படுத்தும். மனம் ஒருமுகப்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஞான மார்க்கத்தில் செல்ல நினைப்பவனுக்கு ஆதார தேவை இந்த மன ஒருமைப்பாடுதான். அன்னமய பிண்டமானதும் பிறப்பு, வியாதி, முதுமை, இறப்பு முதலியவற்றுக்கு இருப்பிடமானதுமான உடல் எடுத்தவர்களுக்கு நான் என்னும் அகங்காரத்தால் அதுவே தான், அதாவது அந்த உடலே தான் எனும் புத்தியானது திடமாக இருக்கின்றது, ஒருபோதும் நீங்குகின்றது இல்லை. ஆத்மா நித்தியமானது, அது தோன்றுகின்றதும் இல்லை, எந்த வகையிலும் இறப்பதும் இல்லை. தோன்றுகின்றது, இருக்கின்றது, மாறுகின்றது, வளர்கின்றது, குறைகின்றது, அழிகின்றது என்னும் இந்த 6 தன்மைகளும் உடலுக்கே உள்ளவையாகும். குடத்தில் உள்ள ஆகாயத்தைப் போல, அதாவது குடத்திற்குள் இருக்கும் குடாகாசம் குடமுடைந்தால் ஆகாயமாகவே இருக்கிறது. அதுபோல ஆத்மாவுக்கு மாறுபாடு இல்லை. உடலுக்குள் இருக்கும் ஆத்மா உடல் அழிந்தாலும் ஆத்மாவாகவே இருக்கின்றது. ஆகவே ஆத்மா இந்த விதமாக உடலிலிருந்தும் வேறானது என்பதை புத்திசாலி அறிந்து கொள்ள வேண்டும். அச்சில் வார்க்கப்பட்ட தங்கம் போன்றதும் பசி தாகங்களால் வாட்டமுறுவதுமாகிய கோஷம் பிராணமய கோஷம் எனப்படும். அது ஜடம், அறிவற்றது. ஆகவே அது ஆத்மா அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அறிவு வடிவம். அது தன் உடலை நன்கு அறிகின்றது. சம்பந்தமற்றதும் ஆனந்த கடலாக உள்ளதுமான பரபிரம்மே ஆத்மாவாகும். ஆத்மா எதையும் தான் அனுபவிப்பதும் இல்லை, எதுவும் ஆத்மாவை அனுபவிப்பதும் இல்லை. சரி, பிராணமய கோஷத்தில் மனோமய கோஷம் உள்ளது. புத்தி முதலிய ஞானேந்திரியங்களுடன் கூடியதும் நினைப்பு மறப்பு வடிவானதுமான மனம் இதுவே ஆகும். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை எனப்படும்
காமம் என்னும் குணமும், ஒருவரை கெடுக்க நினைக்கும் குணமாகிய குரோதம் எனும் குணமும், தன்னுடையதை பிறருக்கு கொடுக்க நினைக்காத லோபம் என்னும் குணமும், குடும்பத்தின் மீது அதிக பற்று வைப்பது, எவ்வளவு பொருள் இருந்தாலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நினைவு, இவை கொண்ட மோகம் என்னும் குணமும், பொறாமை, அதாவது பிறர் சுகம் அனுபவிப்பதை பொறுத்து கொள்ளாத தன்மை கொண்ட மாச்சரியம் என்னும் குணமும், செல்வப் பெருக்கால் செருக்குற்று பிறரை மதியாது இருப்பதான மதம் என்னும் குணமும் ஆகிய இந்த 6 குணங்களும் பகை கூட்டமாகும். இந்த பகை கூட்டங்களோடு என்னுடையது என்னும் மமதையும் ஆசையும் சேர்ந்தது மனோமய கோஷம் எனப்படும். அதிலேயே காரியமாற்றும் தன்மை கொண்டதும் வேத சாஸ்திரங்களின் பொருட்களால் நிச்சயிக்கப்பட்டதுமாகிய புத்தி அங்கேயே உள்ளது. அந்த புத்தியே ஞானேந்திரியங்களோடு கூடி விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லப்படுகின்றது. செயலாற்றுவதாக இருப்பது விஞ்ஞானமய கோஷமே ஆகும். இதில் சந்தேகம் வேண்டாம். விஞ்ஞானமய கோஷம் இங்கும் மங்கும் சஞ்சரிக்கும் தன்மை கொண்டது. விவகாரங்களில் ஈடுபடுவது, அதுவே ஜீவன் எனப்படும். ஆகாசம் முதலானவைகளின் சாத்வீக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் தோன்றுகின்றன. ஆகாயத்திலிருந்து கேட்கும் இந்திரியமான செவியும், பூமியிலிருந்து முகரும் இந்திரியமான மூக்கும், தண்ணீரிலிருந்து பேசும் இந்திரியமான வாயுவும், நெருப்பிலிருந்து பார்க்கும் இந்திரியமான கண்களும், வாயுவிலிருந்து தொடு உணர்ச்சி இந்திரியமான தோலும் தோன்றின. ஆதலால் அவைகளுக்கு ஐம்பூதங்களான ஆகாயம், பூமி, தண்ணீர், நெருப்பு, வாயு இவற்றின் தன்மை உள்ளது. ஆகாயம், பூமி, தண்ணீர், நெருப்பு, வாயு முதலான எல்லாவற்றின் சாத்வீகமான அம்சங்களிலிருந்தும் புத்தி, மனம் இவைகள் உண்டாகின்றது. புத்தி நிச்சய வடிவமானது. வாய், கை, கால்கள், அபானம், குக்யம் முதலான கர்மேந்திரியங்கள் ஆகாயம் முதலானவைகளின் ரஜோ அம்சங்களிலிருந்து முறையே உண்டாகின்றது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் முதலான வாயுக்கள் அனைத்தும் ஆகாயம் முதலானவைகளின் ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றுகின்றது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, வாயுக்கள் 5, புத்தி, மனம் என்னும் 17 சேர்ந்ததே லிங்க சரீரம் எனப்படும். இந்த லிங்க சரீரம் ஒன்றை மற்றொன்றாக எண்ணும் தவறான அறிவால் காய்ச்சிய இரும்புத்துண்டு போல சாட்சியாகிய அறிவோடு கூடியதாக இருக்கின்றது. அனுபவிக்கும் தன்மையை கொண்டது ஆனந்தமய கோஷம். அதுவே வித்தை, செயல் முதலானவற்றின் பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் அனுபவிப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆத்மா எப்போது ஒன்றை மற்றொன்றாக என்னும் தவறான அறிவை விட்டுவிட்டு தன் உண்மையான உருவோடு மட்டும் இருக்கின்றதோ அப்போது அவித்தை மட்டும் கூடிய சாட்சி, அது சாட்சி வடிவினதாக ஆகின்றது. ஆத்மா அந்தகரணங்களுக்கும் அனுபவத்திற்கும் நினைவிற்கும் காணும் சாட்சியாக இருக்கின்றது. அந்தகரணங்கள் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக, அதாவது கயிறை பாம்பாக புரிந்து கொள்ளும் தவறான அறிவு படைத்தவை. அந்த தவறான அறிவால் ஏற்படும் விளைவுகளை அனுபவிக்கும் தன்மையும் அவற்றிற்கு சாட்சியாக இருக்கும் தன்மையும் என இவ்விரு தன்மைகளும் ஆத்மாவிற்கு ஏற்படுகின்றன. சூரிய ஒளியில் வெயிலும் நிழலும் ஏற்படும். அது அதனுடைய பிரகாசத்தாலேயே ஏற்படுகின்றது. கர்ம வினை பயனை ஒருவன் அனுபவிக்கின்றான், ஒருவன் அனுபவிக்கச் செய்கிறான். ஆத்மாவை ரதத்தில் உள்ளவனாகவும் உடலை ரதமாகவும் அறிய வேண்டும். புத்தி தேர்ப்பாகன்,
மனம் கடிவாளம், இந்திரியங்கள் குதிரைகள், இந்திரிய விஷயங்கள் செல்ல வேண்டிய இடங்கள். இவ்வாறாக பேசுகின்றார் சிவபெருமான். மேலும் தொடர்கிறார். இந்திரியங்களோடும் மனதோடும் கூடிய ஆத்மாவே அனுபவிப்பவன். வாழைத்தண்டை அடைய நினைப்பவன் வாழை மரத்தின் பட்டைகளை ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து அதன் முடிவில் தண்டை அடைவான். அதைப்போல பஞ்ச கோசங்களின் விஷயத்தை அறியும் வண்ணம் அதில் மனதை செலுத்த செலுத்த அவை ஒவ்வொன்றாக கலன்றுவிடும். பின் அதன் நடுவேயுள்ள ஆத்மாவை அடைய முடியும். சாந்தி முதலானவைகளோடு இருப்பவனாக இவ்வாறே உபாசிக்க வேண்டும். அதாவது அமைதியான மனத்துடன் இருப்பவனாக உபாசிக்க வேண்டும். அப்போதுதான் ஆத்மாவை அடைய முடியும். இவ்வாறு இந்திரியங்களை அடக்கி மனதை வெளிப்புறம் திரும்பாத வண்ணம் உள்முகமாக ஒருமுகப்படுத்தி இருத்தி சித்தத்தை பரமாத்மாவிடம் செலுத்த வேண்டும். அதன் பிறகு மனம் மாசற்ற அடைய ஒண்ணாத காண கிடைக்காத பரமாத்மாவை உள்ளபடி அறிந்து கொள்கிறது என்கிறார் சிவபெருமான். அப்போது ராமர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பகவானே, வேதா சாஸ்திரார்த்தங்களை அறிந்தவர்களும் யாகங்களை செய்கின்றவர்களும் சத்தியத்தையே பேசுகின்றவர்களுமாக இருப்பவர்களும் ஏன் சிரவணம் செய்வது என்னும் தத்துவ விஷயங்களை கேட்பதில் ஈடுபடுபவர்களாக இல்லை? அப்படி ஈடுபடுபவர்களும் ஆத்மாவை ஏன் அறிகின்றதில்லை? அப்படி ஆத்மாவை அறிகின்றவர்களும் பொய்யெனவே நினைக்கின்றனர். இது உமது மாயையா என்ன என்று கேட்கின்றார் ராமர். அதற்கு சிவபெருமான் புன்னகைத்தபடியே பதில் சொல்கிறார். பெருந்தோழனாகிய ராமா, நீர் சொன்னது சரியே. இதில் விசாரணை செய்ய வேண்டியது எதுவுமில்லை. இது தேவ சம்பந்தமாக உள்ளதும் முக்குண வடிவமானதும் மீற முடியாததுமாகிய எனது மாயையே. எவர்கள் என்னை உபாசிக்கின்றனரோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகின்றனர். மகாபாகுவே, ஸ்ரத்தை இல்லாதவர்களும் என்னிடம் பக்தி இல்லாதவர்களுமாக இருப்பவர்கள் இம்மை மறுமை பயன்களை விரும்புகின்றவர்களாக இருக்கிறார்கள். கர்ம பலனானது அழிகின்றதும் ஏற்றத்தாழ்வுகளை உடையதும் அற்பமானதும் என்பது நிச்சயிக்கப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாது எந்த அதம மனிதர்கள் கர்மங்களை செய்கின்றனரோ அவர்கள் அன்னையின் கர்ப்பத்திலும் யமனின் வாயிலும் அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கின்றனர். அதாவது மீண்டும் மீண்டும் பிறப்பதும் மீண்டும் மீண்டும் இறப்பதுமாகவே இருப்பார்கள். எண்ணற்ற பல பிறவிகள் எடுத்தவனுக்கு அவன் எந்த உடல் எடுத்தவனாக இருந்தாலும் எண்ணற்ற பல பிறவிகளில் சம்பாதிக்கப்பட்டுள்ள புண்ணியங்களால் என்னிடம் பக்தியானது ஏற்படுகின்றது. என் பக்தனாக ஸ்ரத்தை உடையவனாக கோடி பிறவிகள் எடுக்கினும் தன் இச்சைக்குட்பட்ட கர்மங்களை செய்யாதவனாக உள்ளவன் எவனோ அவனே ஞானத்தை பெறுகிறான். ஆதலால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடம் பக்தியை வைப்பாயாக. பயனில் விருப்பம் முதலான சகல தன்மைகளையும் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணடைவீர்களாக. நான் உம்மை சகல வினைகளிலிருந்தும் விடுபடச் செய்வேன். சோகமடைய வேண்டாம். ராமா, யாதொன்றை செய்கின்றீரோ, யாதொன்றை சாப்பிடுகின்றீரோ, யாதொன்றை ஹோமம் செய்கின்றீரோ, எதையெல்லாம் பார்க்கின்றீரோ அதையெல்லாம் எனக்கே அர்ப்பணம் செய்வீராக. ரகுகுல உத்தமரே, என்னிடம் வைக்கும் பக்தியை விட மேலானது வேறு இல்லை என்று கூறுகின்றார் சிவபெருமான். ஓகே மக்களே, சிவகீதையின் 14வது அத்தியாயத்தை பார்த்தோமல்லவா? இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.